இதா காலையில பெட் ரெடி ஆயிடுச்சு, மத்தியானம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. சாயங்காலம் நியூ காசில் டோரை திறந்தாதான் பிட்டு அனுப்புவோம். திங்க் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டியாஸ் வந்து அந்த ஒரு ஹாஃப் சீசன், அந்த வந்த புதுசில் அந்த ஹாஃப் சீசன் வந்து இட் ஹஸ் என்ன சொல்கிறது, ஒரு கிரியேட்டட் அ பயஸ். ஸோ லெஃப்ட் பேக் ரைட் பேக் மூணு ஆப்ஷன் இருக்குது. சென்டர் பேக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேன் டைக், கொனாட்டே, அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறுது ஜோ கோமெஸ், அதுக்கப்புறம் எவனும் ரீஸ் வில்லியம்ஸ் வேணா இருக்கான் ஆக்சுவல் நார்மல் சென்டர் பேக்கா. ஐ திங்க் பார்ட் ஆஃப் த ரீசன் வை வி காட் வேர்ட்ஸ் வாஸ் அவனோட அட்டாக்கிங் அவுட்புட். எனக்கு என்ன பயம்னா, இவன் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சான்னா சொபோஸ்லாய் மாதிரியே அவனோட அட்டாக்கிங் அவுட்புட்டும் குறையுமான்ற எனக்கு கேள்வி எனக்கு டெஃபினட்டா வருது. குமோஹா வந்து எவ்வளோ தூரம், ஹவு மச் ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் இஸ் இ ப்ரிப்பேர்ட் ஃபார்? ஏன்னா நீங்கள் ஈவன் ஒரு 20th பிளேஸ் பிரீமியர் லீக் டீம் கூட தே ஹேவ் மச் ஃபாஸ்டர் டிஃபெண்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபேஸ் சோ ஃபார். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? கண்டபடி கிளிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லலாம். ஒரு வாரமா ஒரு வீடியோ போடுறதோட உங்களுக்கு என்ன அப்படி வேலை இருக்கு? ஒரு வீடியோ கூடவா போட முடியாது? ஒரு வாரம் ஆச்சு இல்ல. நானும் சொல்ற மக்களை பாக்குறவங்கள்ட்ட இந்த ஆளை கூப்பிடுறேன் வாங்க வாங்க. இவர் தான் எபிசோடு எதுக்குங்கிறாரு. நம்ம எபிசோடு பண்ணி என்ன பண்ண போறோம், அப்படி என்னத்துல நம்ம பேச போறோம், அதெல்லாம் தேவையில்லை. சும்மா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாரு. நான் என்ன பண்ணுங்க? இல்ல எனக்கு நான் அது ஒரு நோக்கத்தோட தான் அதை சொன்னேன். என்னன்னா எனக்கு தெரியும் டியாஸ் கிளம்ப போறான், அவன் கிளம்பட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. போன வாரம் வரைக்கும் எதுவுமே இல்ல, உடனே வந்து கிளம்ப போறான்னு தலைவருக்கு போன வாரமே தெரியுமாமா. பேச வேண்டியது. ஃபெப்ரிசியோட இன்சைடர் இன்ஃபோ எங்க இருந்து வருது? நான் தான் ஃபெப்ரிசியோக்கே சப்ளை பண்றேன். அது சரி, அவனே வந்து தேயாம ட்வீட் போட்டே அவனும் ட்விட்டர் காசு வருதுன்னு காலையில ஈசாக் பாத்ரூம் போயிட்டான், ஆப்பிள் சாப்பிட்டான், கோல்கேட் பல்பொடி வச்சு பல்லு விளக்கினான், பல்லை விளக்கினதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்க மறந்து விட்டான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் அப்படி போறான்னு பார்த்தா நம்ம இண்டி இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகுது இந்த விண்டோல. இண்டி தொல்லை தாங்க முடியல. ஏதோ பேர்ட்ஸுக்கு நம்பிட்டோங்கிற ஒரே இதுல அவன் அடி அடிக்கிறான். அத ட்ரைனிங் பிட்ச்ல இருந்து ஈசா கிளம்பிட்டான், இதுக்கு மேல வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு காலையில பார்த்தா நாயை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கான். ஆனா என்ன விஷயமே பார்த்தா நாயை ரொம்ப நேரம் நிக்க வச்சு நாய் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அடே ஓரளவுக்கு நான் கூட நாங்க வந்து ஏத்துக்கிறோம்டா, நாய் கூட பேசிட்டு இருக்கிறதெல்லாமாடா ஒரு நியூஸ், அதை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது ஒரு விஷயம், அதாவது ஈசாக்கு இன்னும் நம்ம பிட்டே பண்ணல. நம்ம அதாவது பிட்டு பண்றது என்ன வாங்க அதெல்லாம் அடுத்து, நம்ம பிட்டே போடல. ஆனா அவன் என்னமோ சட்டைய போட்டு ஒரு 38 கேம் விளையாடி முடிச்ச அளவுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஆமா, இன்னும் அவன் வீட்டு அது அவன் வீடு தாங்க. அது 2 வருஷம் முன்னாடியோ போன வருஷமோ இல்லை 2 வருஷம் முன்னாடியோ ஏதோ ஒன்று அவன் வீட்டில் ஏதோ ராபரி நடந்திருக்கு. அது ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் அவனோட மேல் மாடி ஜன்னல் மட்டும் போட்டிருக்காங்க பிக்சர், அவ்வளோதான். அதை வச்சு இவன் ரெண்டல் வெப்சைட்டுக்கு போய் அது மாதிரியே ஒரு வீடு இருக்கு, ஈசாக்கு வீடு தான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கான் அப்படின்னு. ஏன்டா போட்டு போட்டு 2 நிமிஷத்துல மறுபடியும் எடுத்து விட்டான் வீட்டை ரெண்ட்ல இருந்து அப்படின்னு. ஏன்டா இப்படி பண்றீங்க அநியாயத்துக்கு? அவன் இங்க வர்றதை தவிர வர்றது கூட இல்ல, நம்ம பிட்டு பண்றது தவிர நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். பிட்டு மட்டும்தான் இன்னும் பண்ண. அதுவும் 3 நாள், இப்ப டியாஸ் போய் 2 நாள் ஆயிப்போச்சு. இதா காலையில பெட் ரெடி ஆயிடுச்சு, மத்தியானம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. சாயங்காலம் நியூ காசில் டோரை திறந்தாதான் பிட்டு அனுப்புவோம். ரைட்டு, பிளைண்டால பிட்டு போகாது. நியூ காசில் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு ஏத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சாதான் வந்து லிவர்பூல் இப்ப அனுப்புவாங்க. ஓகே, அடுத்த நாள் லிவர்பூலா ரெடி மேசிவ். டேய் இதோட 4வது ட்வீட், பிட்டு ரெடியும் ஆகல, பிட்டு போகவும் இல்ல. அதை தவிர மத்த எல்லாத்தையும் இன்னைக்கு காலையில இருந்து பர்சனல் டேர்ம்ஸ் அப்படின்னு அக்ரீட் பரிசா காலையில இருந்து ஒரு 30 பேர் போட்டானுங்க. அதாவது சில பேர் இந்த சம்மர்ல மட்டுமே ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி 25K ஃபாலோவர் இருக்கானுங்க. நம்ம 2 வருஷமா பண்ணி 2000 இல்ல 1000 வரல, 500K தத்தளிச்சிட்டு இருக்கோம் நம்ம ட்விட்டர்ல. ட்விட்டர் நம்மளோட மெயின் பிளாட்ஃபார்ம் அது இல்லல்ல, நம்மளோட மெயின் பிளாட்ஃபார்ம் யூடியூப். அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ என்ன லேட்டஸ்ட் என்ன 2383 டார்கெட் எவ்வளவு சொன்னீங்க? டார்கெட் 2450 சொன்னேன். 2450 எவ்வளவு இருக்குது? 67 இருக்கு.
அதாவது ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போட்டார், இதுக்கு மேல நான் வழிப்பறி பண்ணணும்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும்ட்டு. இதுக்கு மேல அவங்களால முடியல. ஒருத்தர் கேக்குறாரு, இந்த மாதிரி வந்து ஃபேக்கான ப்ரொஃபைல் வந்து எவ்வளவு கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு கணக்கெடுப்போமா அப்படின்னு. அந்த கணக்குல நான் உள்ள வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நமக்கு அது தேவையில்லாத கணக்கு, அதுக்குள்ள நாங்க எதுக்கு வரணும் அப்படின்ட்டு நான். அது கரெக்ட். இல்ல அதாவது வந்து இப்ப நிறைய புது ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் தெரியாது. பழைய ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டீங்க, யூ ஆர் வெட்டரன்ஸ். வெட்டரன்ஸ். ஆமா வெட்டரன்ஸ். இனிமே நீங்க கிரியேட் பண்ணா நல்லதுதான், நான் அதுக்காக பண்ண வேண்டாம்லாம் வேண்டாம் சொல்ல போறது இல்ல. ஆமா. ஆனா ஆனா வெட்டரன்ஸ்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காப்கறது 0 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னாக்க நீங்க வெட்டரன்ஸ். ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வெட்டரன்ஸ். மத்தவங்க எல்லாம் இன்னும். இப்ப நான் எப்படி வெட்டரன் ஆகுறது? நான் புது சப்ஸ்கிரைபரா இருந்தா? புது சப்ஸ்கிரைபரா இருந்தாக்க முதல்ல போய் யூடியூப்ல ஒரு 4 ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. இத சொல்லி சொல்லியே யூடியூப் ஆடியோவை கண்டுபிடிச்சு போட்டு நம்மள பேன் பண்ண போறானுங்க. அவன்லாம் என்னத்துக்கு நம்மள பேன் பண்ண போறான்? சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறுது இல்ல நமக்கு. அந்த அந்த இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எல்லாம் 25 மில்லியன்லாம் வந்த அப்புறம் ஒரு பிளேட் ஒன்னு கொடுப்பாங்கல்ல, அது வேணும் நமக்கு. அந்த பிளேட் ஆமா, இங்க வேணா பீகான் பிளேட் இருக்கு, எடுத்து விட்டுமா, அது வேணா நம்மளுக்கு கிடைக்கும். யூடியூப் காரெல்லாம் பிளேட் அனுப்ப போறது இல்ல நமக்கு. இந்த 10,000 எல்லாம் கொடுப்பாங்களாம். 10,000 எல்லாம் கொடுக்க மாட்டான், 100,000 தான் கொடுப்பான். சரி, அப்ப அதுதான் நம்ம டார்கெட், லாங் டர்ம் டார்கெட் அதுதான். 100,000. ஆமா, 100,000. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் இல்ல. தமிழ்நாட்டுல இல்லன்னா தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லா இருக்காங்கல்ல, அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர். மலேசியா போயிட்டோம், நைஜீரியாவே போயாச்சு, விட்டுருவோமா நம்ம? ஆமா ஆமா. சோ 2450 அதுதான் இப்ப நம்ம இமிடியேட் டார்கெட். லாங் டர்ம் டார்கெட் 100,000. அப்பாடியப்பா. ஆமா, மிஸ்டர் பீஸ்ட் தான் நம்ம. அது 100,000. அதுக்கப்புறம் அடுத்தது மிஸ்டர் பீஸ்ட் சேனல் விட நம்ம ஜாஸ்தியா இருக்க போறோம். ஜாஸ்தியா அதுக்குள்ளார அவன் வந்து உலக பாப்புலேஷனோட அதிகமா போயிருவான். ஏன்னா பாதி அங்க பேக்கா இருக்கு. ஆனா அவன் அந்த பாப்புலேஷன் ஓவர்டேக் பண்ணாதான் மக்களுக்கு டவுட் வரும், என்ன இது பாப்புலேஷனோட அதிகமா போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அது சரி. ஆமா. பட் எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருங்க. வேற ஏதாச்சும் அட்மின் வேலை இருக்கா? அட்மின் வேலை இல்ல, அவன் மக்கள் கேக்குற வேலை தான் இருக்கு. என்னது? மக்கள் கேக்குற வேலை தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பேச போறீங்க அப்படிங்கிற. இல்ல என்ன பேச போறேன், இந்த டாபிக் வந்து உங்களுக்கு டைட்டில் இருந்து கொஞ்சம் யூடியூப் வீடியோ டைட்டில் இருந்து கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி லூயிஸ் டியாஸ் பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணேன். ஃபெப்ரிஷியோ என்கிட்ட சொன்னாப்ல அவன் கிளம்புறான்ப்பா அப்படின்னா, அப்போவே என்னோட ஃபேர்வெல் ஸ்பீச் எல்லாம் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்ல அது தொலைஞ்சு போச்சு, எழுதவே இல்ல, பேப்பர் வேற தொலைஞ்சு வச்சா. நெக்ஸ்ட். ஆமா, இல்ல அலெக்சாண்டர் ஈசா கூட நாய் அதை சாப்பிட்டுருச்சு. ஆமா. பட் எனிவே லூயிஸ் டியாஸ் டு பயன் என்ன 3.5 years அட் த கிளப். ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்சாச்சு, 2 கப்பு ஜெயிச்சாச்சு, FA கப்பு, கேரபா கப்பு வந்த அந்த ஹாஃப் சீசன்லயே ஜெயிச்சாச்சு நம்ம. என்ன வாட் ஆர் யுவர் மெமரிஸ்னு இல்லை, லைக் என்ன தாட்ஸ் டியாஸ் ஜென்ரலா அவரோட கரியர் பத்தி? அதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்டாங்க எபிசோட பூரா 2 பேரும் கிளிக்க வேண்டியது, கிளம்ப மட்டும் போயிட்டு வா மகனேன்னு பாராட்ட வேண்டியது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எனக்கு படிக்கும் போது அவுட் பண்ணாதையா எங்களை வெளியே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா டியாஸ் வந்து லாயல் சர்வெண்ட். கடைசி நாள் வரைக்கும் மனுஷன் நான் ட்ரெயின் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு கிளம்பினாப்பல. ஸ்ட்ரெயிட்டா எங்க இருந்து ஜப்பான்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பிளைட்டை பிடிச்சி அங்க பயன் போயிட்டாப்ல. எவ்வளோ 75 million euros. நான் ஐ வாஸ் நாட் ஹாப்பிங்க வித் அமௌண்ட். எல்லாரும் சொல்லலாம் உனக்கு அநியாயம். ஏங்க இந்த மார்க்கெட்ல we could have definitely got ஒரு 10 million euros more. நம்ம கேட்டது வந்து 80 தானே. நம்ம கேட்டது 80 85 million euros. 75 ஓகேங்க, அது பார்கெயின் பண்ணா 75 தான் அது வரும். இல்ல அதுக்கு மேல பயன் முடியாதுன்னு இருப்பான், காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான், இதுக்கு மேல எங்கனால முடியாதுடா, காசு இல்லடா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் ஆன் சீரியஸ் நோட் ஐ திங்க் we accepted. டியாஸ் நான் போகணும்னு சொன்னனால சரி போர் 5 million என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் we accepted. எனக்கு வந்து 80 85 இருந்திருந்தால் ஓகே குட் அமௌண்ட் நம்ம அவனை வாங்கணும். ஏன்னா இந்த மார்க்கெட் அப்படி இருக்கு. நான் வந்து 75 நம்ம 35 million வாங்கினோம், 75 million வித்துருக்கோம். ஓகே, அது ஆல்ரெடி பிக் ப்ராஃபிட் தான். பட் இந்த மார்க்கெட் இப்போ நம்ம போய் இப்போ எக்கிட்டிக்கே வந்து 65 வாங்கியிருக்கோம், 75 டோட்டல், 79 டோட்டல் எல்லா ஆடான்ஸ் எல்லாம் சேர்த்துனோம்னா அதுவும் பவுண்ட் 79 டோட்டலா 90 வருது. இங்க நம்ம 75 தான் டியாஸ்க்கு வாங்கியிருக்கோம். 15 million அங்கேயே நம்மளுக்கு ஷார்டேஜ் அடிக்குது. அதனால நம்ம முடிவு வந்துட்டு இன்னைக்கு காலையில் போட்டாங்க we are not in for left winger, we have all enough backups to play the left winger அப்படின்ட்டாங்க. இல்ல we have enough எதுக்காக லெஃப்ட் விங்கருக்கு போலனா ஈசாக்கு வரான், ஈசாக்குக்கும் லெஃப்ட் விங் ஆட தெரியும். இதேதான்
எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துட்டான், ஜட்டி மாட்டிட்டான், ஆபீஸுக்கு டைய போட்டுட்டான், இதேதான் ஒரு பிட்டு கண்ணுல கூட என்ன காட்டல, என்ன நியூ காசல்ட்ட பேச கூட ஆரம்பிக்கல. ஆனா எல்லாம் பண்ணியாச்சு. அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அதெல்லாம் இந்த ஃபெபினியோ டீல் டைப்ல காலையில பிட்டு, சாயந்தரம் இஸ் ஆக்ஸா அன்வெயிலிங், ஆக்ஸா லீன். அது அந்த ஆக்ஸா post லீன் கொடுப்பான். மீன் எல்லாம் இன்னைக்கு போட்டாங்க. பூரா இடத்துலயும் செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இப்ப செஸ்கோ நான் யுனைடெட் தான் போவன்ட்டானாமா. ஆமா பூரா ஆமா இடத்துலயும் அடி. அவனுங்க அவன் யாரும் ரிப்ளேஸ்மெண்ட் வாங்கலைன்னு நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்க எல்லாம் 160 மில்லியன் பண்ணுங்க, 160 மில்லியன் நம்ம போக மாட்டோம். எப்படியா இருந்தாலும் அவனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வந்தா தான் நம்மளுக்கு கொடுப்பானுங்க. பட் கமிங் பேக் டு த டிஆர் சிச்சுவேஷன், ரொம்ப ஐ மீன் என்னவா நம்ம வந்து திட்டி இருந்தாலும் அவன்கிட்ட வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அவன் பர்ஃபார்ம் பண்ணலிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்டேஷனை தெரிவிக்கிறோம்ல. பட் ஐ மீன் அந்த ஒரு இன்ஜுரி ஐ திங்க் இந்த பார்ட்டே பையன் கிறுக்கு பையன் அவன் தான் இன்ஜுரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜுரி ஆகிற வரைக்கும் பயங்கரமா அந்த ஒரு ஆஃப் சீசன் டியாஸ் தான் நம்மளை தூக்கிட்டு போனான். ஞாபகம் இருக்கா அவன் வந்ததுக்கு அப்புறம்? அதுதான் நான் வந்து ஐ திங்க் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டியாஸ் வந்து அந்த ஒரு ஹாஃப் சீசன், அந்த வந்த புதுசுல அந்த ஹாஃப் சீசன் வந்து இட் ஹஸ் என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டட் அ பயஸ். அதாவது அவன் வந்த புதுசுல கண்ணாபினான்னு பர்ஃபார்ம் பண்ணான். ஸோ அப்போ அந்த லெவல் தான் நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம் அவன்கிட்ட. ஸோ அது கீழே போனாலே வந்து இட் வாஸ் அ டிசப்பாயிண்டிங் திங்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஐ மீன் நம்ம இன்னொன்னு வந்து ஆல்வேஸ் தேர் ஈ ரேர்லி மிஸ்ட் கேம்ஸ் இன்ஜுரியில. ப்ராபப்ளி 3.5 வருஷமா சேர்த்தி ஒரு 15 கேம் மிஸ் பண்ணிருப்பானா, அதிகபட்ச 15 கேம் மிஸ் பண்ணிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. He was always available, always hard working, left wing, right wing, center midfield, false nine எல்லாத்தையுமே ஆடி இருக்கான். ஒரு குறை சொன்னது இல்ல, இது சரியில்லை அது சரியில்லை, மீடியால வந்து பண்ணது எதுவும் கிடையாது. அவங்க அப்பா தான் ஓவரா பண்ணிருக்காரு அவன் பண்ணது ஓட. என்ன எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சேன். அந்த 4 குட்டிகளை சேர்த்திக்கிட்டு கம்பெனி செலவுல வந்து 4 டான்ஸ் ஆடி போட்டு ரீல்ஸ போட்டு அதுவும் இல்லாம ஓ அப்படின்னு சொல்லிட்டு 4 ஜிப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு என்னவா வேலை பண்ணிட்டு இருந்தா அவங்க இருக்கும்போது ஆள் என்ன அப்படின்னு தெரியல. பாவனோட கடத்தி கொண்டு வச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டாங்க நம்ம மக்கள். சரி இருந்தா வச்சுக்க 4 ரீல்ஸ் பண்ணினா டிக்டாக்ல பெரிய ஆள் ஆயிக்கன்னு சொல்லி வச்சு விட்டாங்க. மனுஷன் இப்ப என்ன அப்படின்னு தெரியல. அடுத்தது போயிடாப்ல நினைக்கிறேன் மியா சான் மியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜெர்மன் 6 போயிருவாரு. ஆமா இல்ல அதான் சொல்றேனே, எனக்கு வந்து டியாஸ் இருந்து ப்ராடக்ட் கிடைக்குதோ இல்லையோ அவங்க அப்பாட்ட இருந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா ஜெர்மன் 6 பிவர். அப்பா பேர் என்ன டியாஸ் இஸ் கமிங். ஏதோ ஒரு டியாஸ் நீங்க வேற. ஆமா he is coming. அதனால இல்ல ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஜிம் வீடியோஸ் தான் போடுவார். நீங்க ஜிம் 6 எல்லாம் நீங்க வந்து ரெடியா இருங்க, ஒன்லே ரீல்ஸ்ல வருவார் மனுஷன். அதனால நீங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ண ரெடியா இருங்க. ஆனா லூயிஸ் டியாஸ் அன்வீலிங்கே செம்மையா இருந்துச்சு பாத்தீங்களா. சும்மா தொப்பியை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி நல்லா இருந்துச்சு அவங்களோட அன்வீலிங் பண்ணது. அப்படியா நான் பார்க்கல அது. பட் அதுதான் லூயிஸ் டியாஸ் அதான் குட் பிளேயர் ஃபார் லிவர்பூல். அண்ட் ஃபேர்வெல் மெசேஜும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில். போய் பார்க்கலன்னா பாருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்னு சொல்லும்போது எங்க சேனல் ஐடியும் கீழே இருக்கு @காப்கருத்து. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் சரி ட்விட்டர்லையும் சரி. பட் அதர்வைஸ் ப்ரீ சீசன் என்ன தாட்ஸ் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட்லி நடந்திருக்கு யோகோஹாமாவோட 3-1 வின்னு. அண்ட் அதுக்கு முன்னாடி பிரெஸ்டனோட ஆடி இருக்கோம், ஏசி மிலானோட ஆடி இருக்கோம். ஸோ என்ன தாட் சோ ஃபார் ஆன் ப்ரீ சீசன் ஜென்ரலா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போக வேணாம் பட் ஜென்ரலா பின்னாடி பப்பற பேன் ஓப்பனா இருக்கும். அதுதான் ஜென்ரல் தாட். போன சீசன் ஆரம்பிக்கும் போது ஏதாவது சொன்ன ஞாபகம் இருக்கா? அதனால தான் நம்ம இந்த ஹைட்டிங்கா வாங்கணும், அவுட் ஆஃப் பொசிஷன் இருக்கிற இது கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அதே பப்பரப்பா தான். ஒரே கவுண்டர் டோட்டல் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த சீசன். ஒரே கவுண்டர் தான், ஸ்ட்ரெயிட்டா பால் நெட்டுக்குள்ளதான் தெரியுது. திரும்பி பார்த்தாலும் எங்கேயும் தெரியல நெட்டுக்குள்ள இருக்கு பால். இதேதான் இந்த சீசனும். அது இன்னைக்கு கேம் சூப்பரா இருந்துச்சுங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என்னன்னா அந்த யோகோஹாமா எம்சியா எம்எஃப்ஆ என்னமோ யோகோஹாமா எஃப்எம் ரேடியோ மாதிரி அந்த யோகோஹாமா எஃப்எம் வந்து அவங்க லீக்லயே 18வது இடத்துல இருக்கானுங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ பயங்கரமா ஆடுறானுங்க. என்னடா அது இப்படி ஆடுறீங்க அப்படின்னு. எல்லாமே ஒன் டச் சில்கி ஃபுட்பால் தான். எனக்கு டே 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 நாங்க என்ன பிரீமியர் லீக் நட்சத்திரத்துல போனோம்னா எல்லாம் தோத்துறோம் போலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படப்படன்னு பாஸ் பண்றானுங்க, பால் முன்னாடி போகுது. ஐயோ என்ன இப்படி ஆடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா சரி இப்படியெல்லாம் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிரீமியர் லீக் போனோம்னா பப்பரப்பான்னு ஊதிட்டு தான் போகும். தயவு செஞ்சு ஒழுங்கா இருங்கடாங்கிறதுக்கு ஒரு நல்ல வேக்கப் கால் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவனுங்க சூப்பரா ஆனானுங்க, ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அவங்களோட கேம். நம்ம கேம் அவ்வளவு மோசமாவும் இருந்துச்சு. இல்ல ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ப்ரீ சீசன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபிட்னஸ்ங்க. இதை வச்சு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. லைக் ஐ மீன்
மேபி கொஞ்சம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு இது பார்த்துட்டு இருந்தேன், யுனைடெட் வெஸ்ட் ஹாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் லைக் யூ கேன் டெல். அதாவது நம்ம கேம பார்க்கல, யுனைடெட் வெஸ்ட் ஹாம் கேம போய் பார்த்திருக்கீங்க. இல்ல எதுக்காகன்னு சொல்றேன். ஏன்னா நான் வந்து எனக்கு ஆஸ் அ என்ன சொல்றது ஒரு கியூரியாசிட்டிங்க. அதாவது அமோரிம் வந்து ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ளீட்லி ஆஃப் டாபிக், ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலில் போக மாட்டேன். பட் அமோரிம் வந்து அவனோட டீம்ல ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா, ஆர் தேர் எனி சைன்ஸ் ஆஃப் லைஃப் அந்த டீம்ல அப்படிங்கிற ரோஹித் சொன்னது உண்மை இருக்கா இல்ல ரோஹித் பொய்யத்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கிறீங்க. அவன்கிட்ட போன வாரம் தான் பார்த்தேன். லைக் கொஞ்சம் தெரியுது. யுனைடெட் பத்தி இது பேச வேணாம், பட் கொஞ்சம் தெரியுது. பட் அந்த மாதிரி தான் நான் ப்ரீ சீசன்லாம் ரொம்ப தெரியாது. பட் அது கூட நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற சீசன் ஆரம்பிக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக்சர் வரும்போது தான் தெரியும் என்ன லட்சணமா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் ரோஹித்த போன வாரம் தான் பார்த்தேன், சொல்லிட்டு வந்தேன், டேய் சேச நீ ரொம்ப பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரா ஊர் முழுக்க அப்படின்னு. அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் சும்மா சொல்லி இருக்கிறதாண்டா, நீ தான் அமோரிம் ஸ்டானா இருந்தா பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு. சும்மா இருக்கனா, நான் சொன்ன நேரமா பார்த்து அவன் மொத்தமா பிளாப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ரோஹித். இல்ல அதான் வந்து லைக் என்ன சொல்றது, ப்ரீ சீசனை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. லைக் ஈவன் பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் கூட லைக் யூ ரியலி கேனாட் சே எனிதிங். நான் வந்து கவுண்டர் அட்டாக்ஸ் ஓகே தட் இஸ் அ வார்னிங் சைன்னு சொல்லிக்கலாம். பட் அது எவ்வளோ தூரம் வந்து ஹவு மச் வி கேன் ரீட் இன் டு தட்டுங்கிறது தெரில. ஏன்னா லைனப்ஸ் சேஞ்ச் ஆகுது, நிறைய சப்ஸ் வருவாங்க, பீப்புள் ஹூ வில் நாட் பிளே இன் த சீசன் ஆர் நாட் பிளே மேஜர் ரோல் அவங்கெல்லாம் ஆடுவாங்க. ஸோ ப்ரீ சீசன் வச்சு ரொம்ப சொல்ல முடியுமான்னு தெரில. பட் அதுதான் என்னோட தாட்ஸ். ஸோ அப்போ நம்ம பார்க்கல, எந்த கேமையும் பார்க்கல, அதனால வந்துட்டு ப்ரீ சீசன் வச்சு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நான் வந்து ஆக்சுவல் ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தேன். விமென்ஸ் யூரோஸ் இந்த சண்டே வரைக்கும் போச்சு, அதை முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்ப அடுத்தது கம்யூனிட்டி ஷீல்ட்ல பாத்துக்கலாம் 10 நாள்ல. அப்ப ஸ்ட்ரைட்டா 38 கேம் விடாம ஒரு கேம் பார்க்க போறீங்க சீசன் ஃபுல்லா? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. நான் போன வாரம் என்ன சொன்னேன், என்னோட கேமோட கிளாஸ் ஆகலைன்னா நான் பாப்பேன், அவ்வளவுதான். சரி சரி. அப்ப முக்காவாசி நேரம் கேஸ் ஆகி போயிருது, அப்புறம் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு வந்து 4 விஷயம் பேச வேண்டியது. அது நான் என்ன பண்றது, பிரீமியர் லீக் சாட்டர்டே எவன் வைக்க சொன்னா எல்லா கேமையும். பட் எனிவே இன்னைக்கு எபிசோடுக்கு வரும். இந்த எபிசோடுக்கு ஆல்ரெடி என்ன 15 நிமிஷம் ஆயிடுச்சு அப்பா. பட் இன்னைக்கு எபிசோடு வந்து நம்ம லிவர்பூல் ஸ்குவாட், அதாவது ப்ரீ சீசன் சொல்லும்போது இட் கைண்ட் ஆஃப் லீட்ஸ் இன்டு இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படிங்கறத பத்தி. ஸோ நம்ம ஸ்குவாடை வந்து நம்ம அசஸ் பண்ண போறோம் ஃப்ரம் பேக் டு ஃப்ரண்ட், கோல் கீப்பர்லேருந்து ஸ்ட்ரைக்கர் வரைக்கும். அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த பொசிஷனுக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார்மேஷன் என்ன, லைனப் என்ன, அண்ட் ஃபியூ அதர் கொஸ்டின்ஸ் இந்த டீமை பற்றி. எப்படி லைனப் ஆவாங்க இந்த சீசன், ஃபர்ஸ்ட் அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் கேமை விட, ஈவன் அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் கேம் வேண்டாம், அந்த ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேமுக்கு இவங்க எப்படி லைனப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் டாபிக். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், ஸ்குவாட் ஆப்ஷன்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாமா? அங்கேருந்தே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசுவோம், வர்பலாக சொல்லலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போகலாம். கோல் கீப்பர் 2 ஆப்ஷன் மெயினாக இருக்காங்க, ஆலிசன், மமடாஷ்விலி. அதை தவிர யூத் அகாடமிலேருந்து இப்போ இந்த மிஷ்யூர்லாம் கூட போயிருக்கான்னு நினைக்கிறேன் ஜப்பானுக்கு. ஸோ அவங்களாம் இருக்காங்க. மெயினாக இவங்க 2 பேர் தான் ஆட போகிறாங்க, ஆலிசன், மமடாஷ்விலி தான். ஆலிசன் எப்படியும் வந்து லீக் ஆடுவான், மமடாஷ்விலி வந்து கப் ஆடுவான். ஏதாவது இன்ஜுரினா இஸ் குட் இனஃப் டு ஃபில் இன். மமடாஷ்விலி வந்து ப்ரீ சீசனில் எப்படி ஆடி இருக்கான் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் ஏதாவது சைன்ஸ் இருக்கா? சைன்ஸ் இருக்கு. நம்ம சிமிக்காஸ் ஒரு கோமாளித்தனம் பண்ணிவிட்டு நம்மால் வேடிக்கை பார்த்தாப்ல, பின்னாடி பேக் பாஸ் பண்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு அடிச்சு விட்டோம்னா கோலுக்கு ஆப்பன் வந்து போய் அழகா பிடிச்சிட்டு போயிட்டான். என்னடா பண்றீங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட் ஆஃப் த கேம், ஏசி மிலான் கேம். பட் மற்றபடி வந்து ஒன் வெரி வெரி டிஸ்டிங்டிவ் ஸ்டஃப் தட் ஐ நோட்டிஸ்ட் அபவுட் மமடாஷ்விலி வந்து தட் we didn't see with Kelleher வந்து he is very very calm on the ball and he is trying to get the opponent to come press him. எப்பவுமே Kelleher பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவான். எவனோ ஒரு மேன் வந்து பக்கத்து வர மாதிரி தெரிஞ்சாலே இந்தாப்பா டிஃபெண்டர் வச்சுக்கொண்டுருவான். எனக்கு தெரிஞ்சு மமடாஷ்விலி வந்து 5 யார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் கொடுக்குறான். when the opponent is pressing him. யூசுவலா ஆலிசன் பண்ணுவான்ல, எவ்வளவு க்ளோஸா வர முடியுமோ வர வச்சு அப்புறம் கொடுப்பான். ஸோ மமடாஷ்விலி வந்து இஸ் டூயிங் தட் which we didn't see with Kelleher. அவ்வளோ க்ளோஸெல்லாம் வர Kelleher விட மாட்டான். கொஞ்சம் தூரமாக இருந்தாலே வந்து ஐயோ வச்சுக்குன்னு சொல்லி கொடுத்துருவான். ஸோ தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்து ஷார்ட் ஸ்டாப்பிங் வித் மமடாஷ்விலி ஒரு 4-5 ஷாட் வந்து 4-5 ஷாட்டுமே நல்லா தான் பண்ணான். ஸோ தப்பு சொல்கிற அளவுக்கு மமடாஷ்விலிக்கு இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது. he had a solid ப்ரீ சீசன் இது வரைக்கும். ஆமாம்.
ஸோ கீப்பர்ஸ் பத்தி ஒன்றும் ரொம்ப டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்ல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதர்வைஸ் ஒன்னும் கீப்பர்ஸ் பத்தி as long as we have both of them fit. ஏன்னா ஒரு ஆள் எப்படி பார்த்தாலும் 10 கேம் படுத்துவாப்ல. சீசன் 10 கேம் மிஸ் பண்ணினா அவருக்கு தூக்கம் வராது. அதனால வந்து அவர் ஒழுங்கா இருந்தாருனாலே போதும். அதே பெரிய விஷயம் தான் சீசன்ல. ஆமா. ஸோ இப்போ அப்படியே பேக் லைனுக்கு வருவோம். ஸோ பேக் லைன் நான் வந்து இது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யூனிக்காக ஒன்று தோணுச்சு. எவ்ரி பொசிஷன் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 2 people. நீங்க பாத்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் பேக் எடுத்துனோம்னா எக்ஸப்ட் ஐ திங்க் ரைட் பேக்னு நினைக்கிறேன். ரைட் பேக் மேபி தி ஒன்லி ஒன் வேர் வி ஹேவ் 3 peopleன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல ஒரு ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியல, அது வருவோம். பட் சாரி லெஃப்ட் பேக்குக்கும் 3. ஸோ அந்த 2 விங் பேக்ஸுக்கும் 3 people இருக்காங்க. கெர்கெஸ், ராபர்ட்சன், சிமிகாஸ் லெஃப்ட் பேக்குக்கு. ரைட் பேக்குக்கு ஃப்ரிம்பாங், பிராட்லி, கால்வின் ராம்சே. அவன் என்னன்னா நம்ம டீம்ல தான் இருக்கான் போல இருக்கு. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா லோனுகின் போலியா அவன் தெரியல எனக்கு. நான் லாஸ்டா பார்த்த நியூஸ் வந்து அவன் நம்ம டீம்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் இப்ப ரைட் பேக் ஃபார் லிவர்பூல் தான் போட்டிருக்கான். எதுவும் லோன்லாம் எதுவும் போடல இன்னும். ஆமா. ஸோ லெஃப்ட் பேக் ரைட் பேக் 3 ஆப்ஷன் இருக்கு. சென்டர் பேக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேன் டைக், கொனாட்டே, அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறுது ஜோ கோமெஸ், அதுக்கப்புறம் எவனும் ரீஸ் வில்லியம்ஸ் வேணா இருக்கான் ஆக்சுவல் நார்மல் சென்டர் பேக்கா. அவன் போகலையா? என்னது இல்ல அவன் இன்னும் கிளப்ல தான் இருக்கான். பட் ரீஸ் வில்லியம்ஸோட எனக்கு என்ன எண்டோ தான் சென்டர் பேக்கா ஆடுவான்னு தோணுது, பேக்கப் சென்டர் பேக்கா மோர் அண்ட் மோர். ஏன்னா அது இது நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல. இது முன்னாடி ஒரு எபிசோட்ல சொன்னோம் நம்ம. எண்டோவோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பொசிஷன் நேச்சுரல் பொசிஷன் சென்டர் பேக். அவன் மிட்ஃபீல்டர் கிடையாது அவன். ஸோ எனக்கு கேட்டா இவங்க 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் 4 சென்டர் பேக்ஸா இருப்பாங்கன்னு தோணுது. ஐ டோன்ட் திங்க் we are getting anybody. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து we are going to get a center backங்கறானுங்க. தம்பிகளா அவ்வளவுதான். நம்ம ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, grocery ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, மளிகை சாமான் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு லிஸ்ட்ல அந்த ஒரே ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வருமா இல்லையா அப்படிங்கறத நெக்ஸ்ட் 1 month இருக்க போதே தவிர வந்துருவான். அது மட்டும்தான் ஒரு பாக்கி. மத்த லிஸ்ட்ல எல்லாம் எந்த பேருமே கிடையாது. we are going to go with எண்டோ as a center back தான் இந்த சீசன். அதுல எந்த சந்தேகமே இல்லை. என்னமோ ஜோ கோமெஸ் மைனர் ப்ராப்ளம்னானுங்க, ஒன்னையும் காணா, என்ன ஆனானே தெரியல. என்னமோ ரிஸ்க் எடுக்கலையோ என்னவோ தெரியல, அப்படிதான் சொன்னானுங்க கிளம்பும்போது. அவன் தான் 1 வாரம் மட்டும் தான் இங்க திரும்பி வந்தான். மைனர் இஷ்யூ தான், ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னானுங்க. அப்புறம் என்ன சில பேர் என்னங்க 4 மாசத்துக்கு வர மாட்டான் அப்படின்னானுங்க. அதனால என்ன விஷயம் ஏதுன்னு நமக்கு வந்து தெரியல. 2 சென்டர் பேக் தான் இருக்கானுங்க சொல்ல போனா. அப்புறம் நமக்கு அமாரா நல்லோ தான், வேற வாய்ப்பு கிடையாது. ஹமாரா நல்லோ வேறயா? ஹமாரா நல்லோ போய் ஹமாரா நல்லோ அகாடமி ப்ராடக்ட்டுங்க. அதனால ஹமாரா தான் சொல்றேன். ஹமாரா நல்லோ தான் இனிமேல். ஒன்னும் வாய்ப்பு கிடையாது வேற. ஐ டோன்ட் திங்க் we are going to get anyone. இந்த ப்ரீ சீசன்ல வந்து சிமிகாஸ் has played a lot as left center back. அது அங்க விளையாண்டுதான் கோமாளித்தனம் பண்ணா. அன்னைக்கு வந்து அந்த பால் அப்படி கொடுத்தானா, இன்னைக்கு காலையில அதே மாதிரி இன்னொரு கோமாளித்தனம் பண்ணா. பாஸ் பண்றான்னா எங்கேயோ அனுப்புறான். டேய் உனையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அவன் எவ்வளவு தூரம் ஆடுவான்னு தெரியல சென்டர் பேக்ல. பட் ப்ரீ சீசன்ல போட்டிருந்தாங்க நிறைய கேம்ல. பட் அவனை விட ஆக்சுவலா எனக்கு இது தோணுச்சு, ராபர்ட்சன் as லெஃப்ட் சென்டர் பேக் வந்து he has played லெஃப்ட் சென்டர் பேக் ஸ்காட்லாண்டுக்கு. ஸோ அதனால அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப பேக்கப் வேணும்னா he is a possibility more than சிமிகாஸ். அவனை நான் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்றேன் டிஃபென்சிவ் சைட்ல. அவனும் ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் மோர் தென் சிமிகாஸ் அவ்வளவுதான். லெவல் அந்த லெவல்ல இருக்கு. என்னமோ நம்ம எல்லாருமே வந்து வாவ் ஈசாக் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்தா பெரிய வாட்டையா இருக்கு. அது எப்ப வேணாலும் ஒருத்தர் ஸ்ட்ரெச்சர்லயே நடந்துகிட்டு இருக்காரு. அவர் எப்ப வேணாலும் விழுவார். அது நம்மளுக்கு இன்னும் தெரியல. அதாவது ஸ்ட்ரெச்சர் வந்து பிளாஸ்டர் கீஸ்டர்லாம் ஒட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெச்சர் தானா அந்த ஸ்ட்ரெச்சர்ல அந்த பிளாஸ்டர் எப்போ உருவ ஆரம்பிக்கும்னு தெரியல. உருந்துருச்சுன்னா ஸ்ட்ரெச்சரோட சேர்ந்து மனுஷனும் உருண்டுகிட்டு ஓடுவாப்ல. போனார்னா அவ்வளவுதான், 3 மாசத்துக்கு திரும்பி வர மாட்டாப்ல. அதனால அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அது நம்ம கிளப் என்ன பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் திஸ் ஆர் ஆர் ஆப்ஷன்ஸ்ங்க. ஐ டோன்ட் திங்க் வில் கோ கெட் எனிஒன் திஸ் விண்டோ. ஆமா. இப்போ நீங்கள் வேர்ட்ஸ்ன்னு சொன்னீங்க. மிட்ஃபீல்டுக்கு வருவோம். ஸோ நான் மிட்ஃபீல்டு வந்து அந்த 3 பேருமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ 2 டபுள் பிவட், ஒரு சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு, 3 பேருமே சேர்த்து சொல்கிறேன். சென்டர் பேக்கில் ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். மிட்ஃபீல்டில் பாருங்கள், கிராவன்பர்ச், சோபோஸ்லை, வேர்ட்ஸு, மெக்காலிஸ்டர், கர்டிஸ் ஜோன்ஸ். இல்லை நல்ல ஆப்ஷன் சொன்னேன். ஆப்ஷன் தானே சொன்னேன். கர்டிஸ் ஜோன்ஸ், ஹார்வி எலியட், பேட்செட்டிச்சு,
பேட்ச் அடிச்சலாம் சர்ஜரி ஆயிப்போச்சு 4 மாசம் அவுட் வந்துருவான்ல இந்த சீசன். ட்ரே நயோனி, ம். டைலர் மார்டன். சரி டைலர் மார்டன் இப்ப ஏதோ ரூமர் இருக்கான்ல இப்ப எங்கேயோ போறான் அப்படின்னு சொல்லி, லியான்கோ எங்கேயோ போறான் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவனை வேணா விட்டுருங்க. பட் இவங்க எல்லாரும் இருக்கானுங்க ஆப்ஷன். இருக்க போறது 3 பொசிஷன் மிட்ஃபீல்ட்ல. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 பேர் தான். கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, வர்ட்ஸ். இப்ப இந்த 4 பேர்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மிட்ஃபீல்டு என்ன? இது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட்டுங்க. எனக்கு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கேம் மெக்காலிஸ்டர் ஆடினான் ப்ரீ சீசன். அதுவும் இன்னைக்கு 30 மினிட்ஸ் தான் விளையாடினான். ஃபார் மீ ஐடியலி இஃப் ஐ வாண்ட் ஐ வில் நாட் லீவ் அவுட் சோபோஸ்லை ஃப்ரம் த லைன் அப். அதாவது போன சீசன் நானே தான் திட்டிருக்கேன் அவுட் புட் இருக்காடா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சீசன் வந்து சோபோஸ்லை ஹஸ் பிளேட் பெட்டர் வென் இஸ் பிளேட் ஆன் த லெஃப்ட் ராதர் தென் ஆன் த ரைட். லெஃப்ட் விங், லெஃப்ட் மிட்ஃபீல்ட். ஓகே டபுள் பிவட் தான் ஆடுறோம். சோ ஓகே லெஃப்ட் whatever லெஃப்ட் சைடு ஆஃப் த மிட்ஃபீல்ட் விளையாண்டா அசிஸ்ட் குடுக்குறான், நல்ல சிப் பால்ஸ் போடுறான், எல்லாமே பண்றான். சோபோஸ்லை லெஃப்ட் சைடுல பண்ணானா, ரைட் சைடுல பண்ணனா பையன் மேலிங்கிலி ஓடுறதோட சரி, வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் வந்து he is very very important to and we all know why. பிரசிங்கா இருக்கட்டும், டிஃபென்சிவ் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே ஐடியலி ரைட் நவ் I know this will be very very unpopular but I will say McAllister can still do Gravenberch's work. அதுதான். சோ இருங்க, நீங்க 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 சொல்லுங்க. மெக்காலிஸ்டர் கேன் ஸ்டில் டு Gravenberch's work. நான் அப்படி பார்த்தனா I will have McAllister and Szoboszlai double pivot with Wirtz playing up top. சோ இப்போ இதுதான் வந்து லைன் அப். சோ நீங்க என்ன சொல்றீங்க? மெக்காலிஸ்டர் அண்ட் சோபோஸ்லை ஆமா வித் Wirtz up top. ஆமா this is what I try to see. ஏனா மெக்காலிஸ்டர்னால எப்ப கேம் ஸ்லோ டவுன் பண்ண முடியுமோ பண்ண முடியும், எப்ப பேஸ் ஏத்த முடியுமோ பண்றான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பில்ட் அப்லயும் கிராவன்பர்ச் அளவுக்கு மெக்காலிஸ்டர் இல்லைனால I think we can manage with that. We cannot manage without Szoboszlai. அது it is a very very well known thing. அது ரைட். பட் நான் ஒன்னு சொல்லட்டுமா? சோபோஸ்லை வந்து இங்க சென்ட் போன சீசன் வேர்ட்ஸ் எடுத்துருவோம். போன சீசன் இங்க ஆடும்போது அந்த பிரஸ் பண்ணும்போது he would join the front four. இப்படிதான் இருக்கும் நம்ம பிரஸ். கரெக்ட். இப்போ சோபோஸ்லை தூக்கி டபுள் பிவட்ல போட்டீங்கன்னா Wirtz will be expected to do the same job and he is doing it. He is doing it okay. இது நான் எதுக்காக சொல்றது ப்ரீ சீசன் is I think part of the reason why we got Wirtz was அவனோட attacking output. எனக்கு என்ன பயம்னா இவன் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சானா சோபோஸ்லை மாதிரியே அவனோட அட்டாக்கிங் அவுட்புட்டும் குறையுமான்ற கேள்வி எனக்கு டெஃபினட்டா வருது. பாசிபிலிட்டி எஸ். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மெக்காலிஸ்டர் சோபோஸ்லை தான் அங்கேயே இருக்காங்களே. வேர்ட்ஸுக்கு எதுக்கு போய் நம்ம டிஃபென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம்? அதான் 2 பேரும் பின்னாடி இருக்காங்க. டிஃபென்ஸ்ல இல்ல, பிரஸ் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே we press as a front four, we don't press as it is very obviousங்க. அந்த இடத்துல எவனாலுமே பிரஸ் பண்றதுக்கு அந்த பொசிஷன் அவன் பண்ணி தான் ஆகணும், irrespective of if he's Lionel Messi or not in our team. அது ரைட்டுங்க. பட் he is that Szoboszlai வந்து போன வருஷம் he was the trigger. அவன் போனானா full team press பண்ணும். இப்போ Wirtz வந்து he will be expected to do the same thing. அவனோட டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் வந்து will be a lot more. ஏன்னா இந்த சைட் சாலாவும் இருக்கான், which means சோபோஸ்லை வந்து நாட் ஒன்லி டிட் பிரஸ், அவன் வந்து கவரும் பண்ணான். ஸோ இப்போ எனக்கு என்ன கேள்வினா, சரி இப்போ நீங்கள் சொல்லலாம் சோபோஸ்லை வந்து இந்த பக்கம் கவர் பண்ணுறதுக்கு வந்துடுவான், மெக்காலிஸ்டரால் இவ்வளோ பெரிய கிரவுண்டு அவன் ஒத்த ஆளாக வந்து சுற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லைக் ஈவன் இஃப் யூ டேக் ஃப்ரம் இந்த வேண்டைக்கு இருக்கிற லைன்லேருந்து இங்கே வரைக்கும் ஒத்த ஆளாக வந்து இங்கே பெட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டிஃபென்ஸுக்கு முன்னாடி. He is not like Fabinho அந்த விஷயத்துல. That's obvious இல்ல. அதனால தான் Wirtz and Ekitike will drop. Ekitike வந்து டிஃபென்சிவ், நம்மளோட டிஃபென்சிவ் நுண்ணியஸ் மாதிரி தான் தலைவர். டிஃபென்ஸ்ல கண்டிப்பா வந்துடுறாரு. இன்னைக்கு ஓகே கேம் ஒரு 60 மினிட்ஸ் ஆனான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஓகேஷ் கேம். ஏதோ ஒரு பேக் ஃபிளிக் எல்லாம் பண்ணாப்ல, அது இதையும் பண்ணாப்ல, கோல் போடல. இன்னைக்கு தான் Wirtz ஃபர்ஸ்ட் கோல். Ekitike ஒன்னும் பெருசா இந்த கேம்ல ஒன்னும் அவருக்கு சான்ஸ் வரல. சான்ஸ் மிஸ் எல்லாம் இல்ல, சான்ஸே வரல அவனுக்கு. அதுதான் இப்போ என்னோட கன்சர்ன் வித் மிட்ஃபீல்ட் வந்து இட் இஸ் நாட் சோ மச் வித் ஓகே அட்டாக்கிங் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம். ஏன்னா அட்டாக்கிங் வைஸ் குவாலிட்டி இருக்கு, அதுல டவுட் இல்லை. டிஃபென்சிவ்லி என்ன ஆக போறதுங்கிறது தான். ஏன்னா மெக்காலிஸ்டர் அகெயின் இப்போ கிராவன்பர்ச் இல்லைன்னா இட் பிளேசஸ் மோர் டிஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் மெக்காலிஸ்டர், விச் இஸ் ஓகே, அவனால பண்ண முடியும். ப்ராப்ளம் இஸ் he also has equally அவனோட ஆஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கம்மியாக, லைக் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவனோட அவுட்புட் கம்மியாகுமான்னு அங்கேயும் ஒரு கேள்வி. பட் தட்ஸ் ஃபைன் இல்லைங்க. தட்ஸ் வை we got Wirtz in the first place anyways. மெக்காலிஸ்டரோட அட்டாக்கிங் அவுட்புட் குறைந்தாலும் நம்மளுக்கு இப்போ பிரச்சனை இல்லையே. we have a ready made player to give that output. அங்க நீ எல்லா பிளேயர்ட்டையுமே அட்டாக் வேணும் டிஃபென்சிவ் வேணும் எப்படி கிடைக்கும்?
ஏதோ ரெண்டு இல்ல பிளேயர் அதுதான் தான் இல்ல என் எனக்கு தலைவன் என்னன்னா எண்டர்சன் மாதிரி மாறணும். தலைவன் இல்ல எண்டர்சன் டீமுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணணும். இங்க அப்ப பாருங்க, இந்த யார் வருஷம் பண்ணுவாங்க? பிரென்ஃபோர்ட் டாப் 6 முடிக்கிறாங்க. என் தலைவன் எண்டர்சன் வந்தனால அந்த இல்ல மாதிரி இல்ல யாராச்சும் பண்ணணுங்க. அது ஓகேங்க. யார் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண போறா? எனக்கு ஐ சோபோஸ்லாய் தானே திங்க் பண்ணுவான். சோபோஸ்லாய் தான் பண்ணுவான். அதுதான் நானும் நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு அது ஒண்ணுதான் கொஞ்சம் கன்சர்ன்டா இருக்கு. வேர்ட்ஸோட அட்டாக்கிங் அவுட்புட் வந்து கம்மி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் தி ஒன்லி கன்சர்ன். தி அதர் ஆப்ஷன் இஸ் சோபோஸ்லாயை வந்து பெஞ்சில் போட்டுட்டு அண்ட் ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் நம்ம இந்த சீசன்ல இந்த லைனப்ஸ்லாம் டெஃபினட்டாக பார்ப்போம். எல்லா காம்பினேஷனும் டெஃபினட்டாக பார்ப்போம் நம்ம. ஸோ என்ன தி அதர் ஆப்ஷன் இஸ் கிராவன்பர்ச் இது பண்ணிட்டு கீப் மெக்காலிஸ்டர் அண்ட் கிராவன்பர்ச் தி சேம், சோபோஸ்லாய்க்கு பதிலாக வேர்ட்ஸ் வரான் அப்படின்னு. சோபோஸ்லாயோட டாக் ஒர்க்லாம் கிராவன்பர்ச் பண்ண மாட்டானே. சோபோஸ்லாயால இல்ல இந்த பிவட் வந்து அதே மாதிரி இருக்கட்டும். வேர்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி he will do what Soboslai was doing. ஆனா பிகாஸ் வேர்ட்ஸ் இஸ் a more technical player, maybe we can expect more output from him அப்படின்னு அந்த பாசிபிலிட்டி பட் வேர்ட்ஸ் will not do the dog work. அதுவும் இருக்கு. டாக் ஒர்க் யாரு பண்றாங்கறதானே இப்ப கேள்வி. நீங்க இந்த ரெண்டு பேரை போட்டீங்கன்னா அதுதான் நான் கேக்குறேன். இப்போ டிஃபென்சிவ்லி தான் क्वेश्चन இருக்கு உங்களுக்கு. அதுதான் நான் நமக்கு இப்ப டிஃபென்சிவ்லி தாங்க பிரச்சனையும். அந்த அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து இப்ப நம்ம எப்படி கட் பண்றோம், இப்ப நம்மளோட பெரிய பிரச்சனையே இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு லாங் பால் போட்டாலே, ஒரே ஒரு பாலை கட் பண்ணாலோ வந்து நம்ம மத்த டிஃபென்ஸ் என்ன எங்க இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. பட் அது வந்து டிஃபென்ஸ் தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம ப்ரெஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, யார் வேர்ட்ஸ் நீங்க இருக்கு பட் யாரோ ப்ரெஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மிட்ஃபீல்டு வந்து தே வில் பி கவரிங் இந்த ஏரியால. சப்போஸ் இங்க ப்ரெஸ் பண்றோம், இந்த இடத்துல ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னாக்க மிட்ஃபீல்டு வந்து கவர் பண்றாங்க. இந்த தே வில் பி கவரிங் பேக். இப்போ லாங் பால் தான் எஸ்கேப் ரூட். டிஃபென்ஸ் தான் அதை டீல் பண்ணு. தே ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் லாங் பால்ஸ் ஹை பிரஸ்ல. ஏன்னா தி ஒன்லி வே டு கெட் அவுட் ஆஃப் ஹை பிரஸ் இஸ் ஐதர் யூ பிளே பேக் டு கீப்பர் அண்ட் தென் கோ தி அதர் சைடு, ஆர் லாங் பால் போட்டு இது பண்ணு. ஸோ தே ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் தட். அதுதான் நான் சொல்ல வரேன். அதே நம்ம ஃபுல்லா முன்னாடி இருக்கிறதெல்லாம் பழைய பர்னிச்சர்லாம் தூக்கி போட்டு புது பர்னிச்சர் வாங்குற மாதிரி வாங்கி போட்டாச்சு முன்னாடி. இந்த வருஷத்து பின்னாடிக்கிறவனுங்க என்ன கூத்து பண்ண போறானுங்கன்னா தெரியல. ஏன்னா வேண்டைக்கும் எவ்ரி கேம் இஸ் பிளேட் லாஸ்ட் சீசன், கொனாட்டேவும் அதிசயமா 30 கேம்லாம் ஆடி இருக்கான் போன சீசன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து இந்த சீசன் என்ன கூத்து பண்ணுவானுங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒன் குட் திங் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இஸ் இவங்க எல்லாத்துக்குமே 1 month ஃபுல்லா ரெஸ்ட் கிடைச்சது. ஆமா ஆமா, without any football they just went away with their families, did whatever they wanted to do, full rest. இப்போ நீங்கள் சிட்டி செல்சிலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் விளையாடிட்டு வந்துட்டு ஃபுல் பெட்டி கூட வராங்க. ஆமா ஆமா கரெக்ட். ஸோ அதனால் நம்ம அங்கே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து ஃபார் மீ ஐ வில் ஹேவ் கிராவன்பர்ச், சாரி சோபோஸ்லாய் இன்ஸ்டெட் ஆஃப் கிராவன்பர்ச். That will be my lineup. I think this will be my preferred lineup also. எனக்கும் நானும் இதுதான். பட் ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் நம்ம எல்லா காம்பினேஷன்ஸும் பார்ப்போம். even Soboslai Gravenberch words கூட at some point பார்ப்போம். மேபி rarely but பார்ப்போம் at some point. ஆனா the upside of having 4 midfielders என்ன 4 quality midfielders என்னன்னாக்க யாருக்காச்சும் ரெஸ்ட் வேணும், with every 3 days game வருது, யாருக்காச்சும் ரெஸ்ட் வேணும்னாக்க டெஃபினட்டா கொடுக்கலாம் without compromising on quality. I mean that's one thing that we always wanted. ஏன்னா இந்த 4 பேரை தவிர எடுத்தோம்னா RV Elliott and Curtis Jones இவங்க தான் நம்மளுடைய மிட்ஃபீல்டு பிளேயர்ஸ். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய கேப்டா அப்படின்னு பார்த்தா 4 கிலோமீட்டர் பக்கத்தில் நடுவில் வருது. அந்த அளவுக்கு கேப் இன் குவாலிட்டி இருக்கு. அதாவது கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து he knows his limitations. அவன் எதுக்கு இருக்கான், என்ன பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியும். அண்ட் நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்க போகிறோம். எனக்கு இந்த RV Elliott தான் பிரச்சனை. ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணானா பையன் எங்கே போகிறான், பக்கத்து டீ கடைக்கு போகிறானா, வறுக்கி சாப்பிட்றானாங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்கு. ஏன்னா கேமுக்குள்ளே காணாம். ஏதோ சப்ஸ்டியூட்ஸாக வந்தால் மட்டும்தான் கடைசி ஒரு 10 நிமிஷம் நல்லா பண்ணுறான். அந்த மட்டும்தான் அவனை யூஸ் பண்ண முடியுதா இருக்குது. என்னமோ ஸ்லாட்டுக்கிட்ட பேசிட்டான், இவ்வளோ கேம் டைம் கிடைக்குமா இல்லையான்னு நம்ம இண்டி பேஜாக எழுதினாப்ல. அதுக்கப்புறம் ஒன்றும் நியூஸை காணாம். என்னமோ பிரைட்டன் வரானாங்க, அவங்க வரானாங்க, வெஸ்டாம் வரானாங்க, ஒன்றையும் காணாம். ஆமாம் ஆமாம். அதனால் வந்து வி நீட் இப்போ இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ 6 பிளேயர் தான் இருக்கானுங்க 3 பொசிஷனுக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த 6 பிளேயர் வேணும்ல. ஆமாம் டெஃபினட்டாக வேணும். இப்போ சரி மிட்ஃபீல்டு அது ஓகே, தட் இஸ் என்ன கேட்டால் தட் இஸ் த பிகெஸ்ட் கொஸ்டின் நம்ம லைனப்பில். பட் இப்போ வந்து ஃபார்வர்ட் லைனுக்கு வருவோம். ஸோ எக்கிட்டிக்கே அப் ஃப்ரண்ட், சாலா ரைட்டு, கேக்போ லெஃப்ட்டுங்கிற மாதிரி தான் தோணுது, எஸ்பெஷலி டிஎஸ் கிளம்பின அப்புறம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கியேசா இருக்கான், நுனியஸ் இருக்கான், ஐ திங்க் தட்ஸ் வேற யாராச்சும் இருக்காங்களா லெஃப்டில். இப்போ 2-3 கேள்வி இருக்கு. அகேன் லெஃப்ட்ல வந்து வி ஆர் ஷார்ட் ஆஃப் 1 ப்ராப்பர் பேக்கப். ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா
நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக 2 கேள்வி இருக்குது. அதாவது யார் வந்து லெஃப்ட் விங்குக்கு பேக்கப் கேக்போக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா யார் வருவா? ஸோ ஒன்று வந்து வில் இட் பி அ கேஸ் ஆஃப் ஓகே நம்ம வந்து வேர்ட்ஸால் லெஃப்டில் ஆட முடியும், ஸோ கேக்போக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம், இந்த மிட்ஃபீல்டு ஆடுறது கிராவன்பெர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாய் வேர்ட்ஸ் லெஃப்டா? சோபோஸ்லாய் வந்து ஈ பிளேஸ் லெஃப்ட் விங் ஃபார் ஹங்கரி, ஸோ அவன் லெஃப்டில் ஆடுவானா? அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு கேக்போக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா. ஆர் அகைன் கியஸாவும் இருக்கான், பட் அவனை நாங்கள் கன்சிடர் பண்றது இல்ல. அதுவும் இல்லாம இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம பையன் அதுதான் என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஸோ ரியோ குமோஹா வந்து he has played really well ப்ரீ-சீசன்ல. ஆனா அகைன் திஸ் இஸ் அனதர் ப்ரீ-சீசன்ல he played against a ஜாப்பனீஸ் டீம். லைக் ப்ராப்பர் டிஸ்பிளே வந்து அந்த ஜாப்பனீஸ் டீமுக்கு தான் இருந்தது. ஜாப்பனீஸ் லீகோட ஸ்டாண்டர்ட் வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட் கம்பேர்ட் டு ஒரு பிரீமியர் லீக். ஈவன் சாம்பியன்ஷிப்பை விட இட்ஸ் குவைட் பிலோன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ குமோஹா வந்து எவ்வளோ தூரம் ஹவு மச் ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் இஸ் ஹி ப்ரிப்பேர்ட் ஃபார்? ஏன்னா நீங்கள் ஈவன் ஒரு 20th பிளேஸ் பிரீமியர் லீக் டீம் கூட தே ஹேவ் மச் ஃபாஸ்டர் டிஃபெண்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபேஸ் சோ ஃபார். ஸோ அவன் வந்து இஸி ரெடி, என்ன கேட்டால் இஸி ரெடி ஃபார் அந்த பிரீமியர் லீக் லெவல் ஆஃப் ஃபுட்பால்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ வுட் ப்ரிஃபர் குமோஹா வந்து சாம்பியன்ஷிப் டீமுக்கு, பிகாஸ் ஐ திங்க் இஸ் அ சாம்பியன்ஷிப் லெவல் பிளேயர். இப்போ ஒரு சாம்பியன்ஷிப் டீமுக்கு லோனில் போயிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ராப்பர் லீக் ஃபுட்பால் ஆடி டெவலப் ஆகி, பிகாஸ் விச் எவர் டீம் ஹி கோஸ் டு சாம்பியன்ஷிப்பில் ஹி வில் பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அங்கே பயங்கர எபிலிட்டி இருக்கு அவனுக்கு. ஸோ அங்கே பாயிண்ட் நமக்கு எப்படி இருந்தாலும் 6 பேர் வேணுங்க. கியஸா வந்து ஒரு ப்ரீ சீசன் கேம் கூட ஆட வைக்கல, பிகாஸ் we see that he is going to leave அங்கேயும் எந்த பிட்டும் வரல. ஆமா. So he might also end up staying back. அப்படி if he stays back also we have only 5 இப்போதைக்குன்னு பார்த்தோம்னா. அப்போ நமக்கு கண்டிப்பா ரியோ எடுத்து வந்து அந்த 6வது ஆள ரியோ தான் வச்சே ஆகணும் மெயின் டீம் இந்த சீசனே. ஆல்தோ ஈசாக் எல்லாமே இப்போதைக்கு ரூமரா தான் போயிட்டு இருக்கு, நமக்கு எதுவுமே இன்னும் கேரண்டீடா கன்ஃபார்ம்டா ஒன்றும் சொல்ல முடியாது வரான் இல்லைன்னு. இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிறது 5 பேர். ஆனா அந்த ரியோ கொண்டாந்து வச்சோம்னா அது 6 பேர். ஆமா, தட்ஸ் ஆல் we know for now. அதனால வந்து we cannot really afford to keep selling all these players. சும்மா வந்துட்டு ஓகே கேம் பர்ஃபார்ம் பண்ணல, ஓகே போய் செல் பண்ணுங்க. இப்போ கியஸா வந்து ஓகே செல் பண்ணுங்கிறோம். யார் வந்தா? யாருமே வரல. நுண்ணியஸ் ஜனவரி 75 மில்லியன் கொடுத்தாங்க, கம்மன் எடுத்துக்கணுமா? எடுக்கல. இப்போ வந்து யாருமே வரமாட்டீங்க பக்கத்துல கூட. ஆமா, அவனை சும்மா ட்ரைனிங்ல he shown that he is the 80 million purchase Liverpool made for him நானுங்க. இன்னைக்கு மேட்ச்ல காட்டிட்டான், நான் ட்ரைனிங்ல பண்ணது எல்லாம் சும்மாடா, என்னோட ஒரிஜினல் திரும்பி வரேன்டா அப்படின்னு சொல்லி. ஆமா, யாரோ இன்ஸ்டாகிராம்ல லிவர்பூல் அக்கௌண்ட் தான் நினைக்கிறேன், அவன் நுண்ணியஸோட ஒரு ஃபினிஷ போட்டிருந்தான். அந்த கோல் கீப்பர் ட்ரையே பண்ணல, கையனோ இப்படின்னு அவன் ட்ரை கூட பண்ணல. கோல் கீப்பர் மதிக்க கூட இல்லை அவன்லாம். கோல் கீப்பர் நல்லா சொல்றேன், கோல் கீப்பரோட ட்ரைனிங் மென்டாலிட்டி எல்லாம் எப்படின்னாக்க, கேம்ல நாங்க சேவ் பண்ணுவோம், இப்பெல்லாம் நாங்க 100% எஃபர்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. ஸோ எப்போதுமே எல்லா லெவல் ஆஃப் கோல் கீப்பர்த்தையும் நான் பார்த்துருக்கேன் இது. பட் நுண்ணியஸ் வந்து அது நான் சொல்ல மாட்டேன், நுண்ணியஸும் லெஃப்ட்ல ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதுவும் இருக்கு. பட் இன்னொரு கேள்வி ஃபார்வர்ட் லைனை பொறுத்த வரைக்கும் சாலா ஆஃப்கான். ஸோ இப்போ சாலா வந்து ஆஃப்கான் போயிட்டான்னா do you think ஃப்ரிம்பாங் அங்க வருவான்னு தோணுதா, இல்ல நம்ம இந்த எலியட்டை தூக்கி அங்க ஆட வைப்போமா? ஏன்னா என்ன கேட்டா ஒரு கால்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஃப்ரிம்பாங் தூக்கி கூட நான் போட்டுக்கிறேன். அங்க என்ன கேட்டா பிரயோஜனமே கிடையாது. ஆமா, இல்ல என்ன கேட்டா ஃப்ரிம்பாங்க தூக்கி அங்க போட்டுட்டு பிராட்லியை தூக்கி ரைட் பேக்ல போடலாம், அவ்வளவுதான். எனக்கு நான் இந்த ரெக்கார்டிங் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஐ ஃபீல் பிராட்லி will be the main right back, ஃப்ரிம்பாங்கே இருக்க மாட்டான். That's what I feel. I don't think I think ஃப்ரிம்பாங் will maybe start of the season maybe ஃப்ரிம்பாங் ஆடுவானான்னு தெரியல, but I think he will be the first choice right back for majority of the season. I don't know. எனக்கு வந்து இப்போதைக்குன்னு பார்த்தா going by what all we put out lineups எல்லாம் பார்த்தா இப்போ it's going to be Bradley at right back. Maybe slowly Frimpong will be brought in to the right back position or whatever. நல்ல பாலை விப் பண்றான், பயங்கரமான எலக்ட்ரிக் பேஸ் இருக்கு ஃப்ரிம்பாங்ட்ட. அண்ட் இட் குட் பி யூஸ்ஃபுல். உள்ள வந்து கிராஸ் பண்ணி டேக்கிட்டு ஏதோ ஷார்ட் எடுக்க சொல்ற மாதிரி இட்ஸ் பாசிபிலிட்டி. பட் இப்போதைக்குன்னு பார்த்தா ஃப்ரிம்பாங் வந்து சப்பா தான் எனக்கு தெரியறான். அண்ட் பிராட்லி ஸ்டார்ட்ஸ் பண்ணி சொன்ன மாதிரி சாலா ஆஃப்கான் போகும்போது ஃப்ரிம்பாங் கேன் பிளே தேர். இல்ல கியஸா என்ன இருந்தானா அவன் ஆடுவான், நுண்ணியஸ் இருந்தானா அவன் ஆடுவான். ஸோ பிராட்லி தான் மோஸ்டா ரைட் பேக்கா விளையாடுவாங்கிறது தான் எனக்கு தோணுது. இந்த இது இப்போ ப்ரீ சீசன்லாம் பார்க்கும்போது என்னன்னு
ஆப்வியஸ்லி ஆப்கான் போகும்போது ஆப்கான் போகும்போது ஃப்ரிம்காங் ஆப்வியஸ்லி பெஸ்ட் ஆப்ஷன் டு பிளே தர். டெய்லர் மேட் அங்கே நல்லா கிராஸ் பண்ணுறான், நல்ல ஸ்பிரிண்ட்ஸ் இருக்குது, புல் பேக் பண்ணுறான். எக்கிடிகேக்கெல்லாம் என்னால் 2-3 தடவை இன்றைக்குமே பண்ணான். ஸோ எக்கிடிகே ஹார்ட்லி 45 மினிட்ஸ் ஆடி இருக்கான். இஸ் அ குட் ஹோல்ட் அப் கை. நல்ல டிஃபென்சிவ் ஒர்க் பண்ணுறான், ப்ரெஸ் பண்ணுறான், பாலை வின் பண்ணுறான். இன்னைக்கு வந்து நம்ம தப்பு சொல்கிற அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் எதுலையுமே இல்லை. நான் சொல்கிறது ஐ மீன் ஹிடன் கெட் லைக் ஐயோ சான்ஸ் கிடைச்சி விட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. he did what he could. இன்னைக்கு பெருசா சான்சஸ்லாம் அவனுக்கு வரல, பெரிய லெவல்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது கிட்டக்கு நான் இன்னைக்கு. ஸோ ஃபார் ரைட் நவ் ஐ திங்க் we're just trying to cover all the bases. எங்கேயுமே நம்ம விட்டுறக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி. unless a very good offer comes in, I don't see us selling anyone from now until the end of the window. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கு. பட் யூ நெவர் நோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ திங்க் பட் வித் த டீம் தட் வி ஹேவ் இட்ஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், இல்லை இட்ஸ் அ குட் டைம் டு பி அ லிவர்பூல் ஃபேன். அதுதான் நம்மளோட கன்க்ளூஷன் அதுதான். பட் ஃபைனலாக வந்து வேற ஏதாச்சும் சொல்லணுமா? ஐ மீன் ஐ திங்க் மெயினாக நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. லைக் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து வி ஆல்வேஸ் கீப் சேயிங்ல அந்த க்ளோஸ் பால் கண்ட்ரோலர்ஸ். ஐ திங்க் வி ஃபைனலி ஹேவ் சம் க்ளோஸ் பால் கண்ட்ரோலர்ஸ். ஒன்று வந்து வேர்ட்ஸ் செம்மையா இருக்கு, சென்டர் ஆஃப் த பிச்சில் ப்ரொக்ரெஷன். அவனும் சரி சகடனா ஷோபஸ்ல எல்லாம் பாஸ் போடுறான் நடுவில் பிச்சில். டேய் இதெல்லாம் நீ பண்ணதே இல்லையாடா, சைடு பாஸ் மட்டும் தானடா பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அவனும் வேர்ட்ஸும் நல்லா கம்பைன் ஆகிறான் நடு டு சென்டர் ஆஃப் த பிச்சில். பால் ப்ரொக்ரெஷன் டு த சென்டர் இஸ் ரியலி குட். வேர்ட்ஸ் நல்லா அந்த இடத்துல வந்து அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ் எடுத்து நின்றுக்கிறான். ஸோ வித் திஸ் என்ன சொல்றது, வித் திஸ் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபீட் நல்லா அந்த பால் ப்ரொக்ரெஷன் ஆகுது, க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இருக்குது, அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி உள்ள பால் ரிலீஸ் பண்றானுங்க. எக்கிட்டிக்கே கொஞ்சம் டிராப் இன் பண்ணி இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரான். ஸோ அந்த நடுவில் பிச் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனா அதே நடு பிச்சில் தான் பேன் பின்னாடி விடுறானுங்க. ஸோ அதை மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் வித் ப்ரொக்ரெஷன் கோயிங் ஃபார்வர்ட் த்ரூ த மிடில் இட் இஸ் ரியலி ரியலி நைஸ் டு சி. ஏன்னா எல்லாருமே போய் சாலாவை மட்டுமே பிடிச்சானுங்கன்னா நவ் வீ கேன் சே இந்த கேப்போ அதுக்கு மேலேங்க வர்றான் 6 அடிக்கிறான் கிளம்புறான், வர்றான் 6 அடிக்கிறான் கிளம்புறான். இதே வேலை இன்னைக்கு காலையிலேயே. தயவு செஞ்சு டார்கெட்ல ஆடுறா அப்படின்னு டார்கெட்ல அடிச்சா போஸ்ட் அடிக்கிறான். அது சரி என்னத்த சொல்றது வேண்டியவனில் வச்சுக்கிட்டு. அதனால வந்து அவன்ல இருந்து லோட் எடுக்கணும்னா இவனுங்கெல்லாம் கோல்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஆமா டெஃபினெட்லி. சும்மா அவனே நம்பி இந்த சீசன் நம்மலாம் போக முடியாது. பட் இட்ஸ் குட். ஐ எம் வெரி ஹாப்பி வித் த வே தட் வி ஹேவ் தீஸ் க்ளோஸ் பால் கண்ட்ரோலர்ஸ். அது வந்து இன் லார்ஜ் கேம்ஸ் தட் வில் பி வெரி வெரி நீடட். அது என்னைக்காச்சும் அது யூ வில் நோ. இப்போ நாங்கள் சொல்றது வந்து யூ வில் நோ இந்த சீசன் உள்ள வரும்போது ஐயோ இந்த க்ளோஸ் பால் கண்ட்ரோலர் இருந்துன்னா இந்த கேம் பரவாயில்லையேன்னு தோணும் போதெல்லாம் மேபி ஷோபஸ் லைவ் வேர்ட்ஸோ அந்த கேமில் ஏதோ வேலை தனத்தை பண்ணலாம். ஆமாம் ஆமாம். இல்லை ஐ திங்க் வேர்ட்ஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் டெஃபினட்டாக ஃபார் ஷுர். பட் என் சைட்லேருந்து வேறு எதுவும் இல்லை. ஐ மீன் எக்ஸைட்டட் ஃபார் த சீசன். பேசிக்காக இந்த லைனப்லாம் பார்க்கும்போது ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் த சீசன். அஃப்கோர்ஸ் கம்யூனிட்டி ஷீல்ட் கேமில் வில் கெட் அ குட் ப்ரீவியூ ஆஃப் என்ன இந்த டீம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ திங்க் தே வில் டேக் இட் சீரியஸ்லி ஆல்சோ. அதாவது க்ளோரிஃபைட் ஃப்ரெண்ட்லிம்பாங்க நிறைய பேர். ஐ திங்க் அந்த புதுசாக வந்தவங்களுக்கு வந்து இட்ஸ் அ சான்ஸ் டு வின் அ ட்ரோஃபி ஃபர்ஸ்டே. மைனர் ட்ரோஃபியாக இருந்தாலும் அண்ட் லாங் ரன்ல இட்ஸ் நாட் கோயிங் டு மீன் எனி திங். பட் மைனர் ட்ரோஃபியாக இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் அ சான்ஸுங்கிறதுனால ஐ திங்க் they'll டேக் இட் வெரி சீரியஸ்லி ஃபார் ஷுர். பட் அதுதான் நம்ம சைட்லேருந்து சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்டெல்லாம் ஏற்றுங்கப்பா. 2450 அதுதான் டார்கெட்டு. கிறிஸ்டல் பேலஸ் கேம் அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் கேம் 10ஆம் தேதி 10th ஆகஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து 2450 வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வேர்ட்ஸுக்காக இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஏற்றுங்கப்பா. இல்லை வேர்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனல் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கான். என்ன அவன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஏற்ற சொல்லி 2450 வரைக்கும் ஏற்றுங்கப்பா. உங்கள் சேனலில் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன், கீழே அந்த ஆட்டோ டிரான்ஸ்லேட் வச்சு நான் பார்க்குறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்சைடர் இல்லை, ஐ எம் இன்சைடர். இப்போ ஃபுட்பால் இன்சைடர்னா சரி ரைட் சொல்லிட்டாரா சரி ஓகே தான். ஸ்லாட் நம்மள பார்க்குறாரான்னு கேட்டுங்க. நிறைய டாக்டிக்ஸ் எல்லாம் பேசணும். இல்லை ஸ்லாட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்க. ஆமாம்மா. இல்லை அவர் அப்பப்போ ஒப்பீனியன்லாம் கேட்பாரு. நானும் கோச்சு தானே. அதான் கேட்டுக்கிறாரு. ஆமாம் சரி ஓகே ஓகே ஓகே. பட் எனிவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாச்சும் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு டே எப்படா நீ ஆர்விஎல்ட்டை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொந்தளிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா அது அப்படியே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அவங்களே சொல்லலை, சும்மா ஏற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு மாட்டி விட்டுற வேண்டியது. அப்புறம் எல்லாரும் எனக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும். அதான பிளானு. அப்பா
நெக்ஸ்ட் டைம் பாப்போம்பா. நெக்ஸ்ட் டைம் என்ன நேர கம்யூனிட்டி ஷீல்டா இல்ல நடுவுல நேரா ஷீல்டு தான். அப்படியா? நேர ஷீல்டு தானா? நேரா ஷீல்டு தான் நெக்ஸ்ட் வீக். ஆமா. சோ அடுத்த அதுக்கு முன்னாடி ஈசாக்கி இது வந்துட்டானா அப்புறம் சேஸ கையில பிடிக்க முடியாது. ஆமா டெஃபினட்டா. இல்ல அதான் சொன்ன மாதிரி அடுத்த இது வந்து கம்யூனிட்டி ஷீல்டு. ஸோ வி ஆர் அந்த காப் கருத்து சம்மர் சீரீஸுங்கிறதோட லாஸ்ட் எபிசோடு இதுதான். வி ஆர் பேக் இன் டு த சீசன் ப்ராப்பர் இப்போ. இனிமே அடுத்த எபிசோட் டைட்டில் நான் இப்பவே சொல்லிடுறேன். டைட்டில் இஸ் அவர்ஸ்.